Good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல class 10 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered. Assignment operators. Equal, plus equal, add and, minus equal, subtract and, asterisk equal, multiply and, slash equal, divide and, percentage equal, modulus and, double asterisk equal, exponent and, double backslash equal, floor division. Assignment operators. Assignment operators are used to assign values to variables. Assignment operator அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய வேரியபிள்ஸ்க்கான வேல்யூஸ அசைன் பண்றதுக்காக. சரிங்களா? assume variable a holds 10 and variable b holds 20. then அதாவது a வேரியபிள்ல வந்து 10ன்ற வேல்யூவும் b வேரியபிள்ல வந்து 20ன்ற வேல்யூவும் அசைன் பண்ணிருக்கோம். இங்க ஒரு டேபிள் கொடுத்திருக்கோம் பாருங்க. இந்த டேபிள்ல நம்ம இந்த வேல்யூஸ எப்படி யூஸ் பண்றதுன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆப்பரேட்டர், டிஸ்கிரிப்ஷன், எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் ஆப்பரேட்டர் ஈக்குவல். assigns values from right side operand to left side operand. C equal to A plus B assigns values of A plus B into C. அதாவது right side operandல இருக்கக்கூடிய values add பண்ணி left side operandல result ஸ்டோர் பண்ணும். A வேல்யூவும் B வேல்யூவும் ஆட் ஆயிட்டு C ல வந்து இதனுடைய ரிசல்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ A வேல்யூ 10, B வேல்யூ 20 அப்படின்றதுனால நம்மளுடைய C வந்து 13 அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் பிளஸ் ஈக்குவல், ஆட் அண்ட். இட் adds right operand to the left operand and assign the result to left operand. அதாவது நமக்கு ரைட் சைடு ஆப்பரண்ட் இருக்கக்கூடிய வேல்யூவை லெஃப்ட் சைடு ஆப்பரண்ட்ல ஆட் பண்ணிட்டு அதனுடைய ரிசல்ட்டை லெஃப்ட் ஆப்பரண்ட்ல ஸ்டோர் பண்ணும். ஸோ இதுக்கான சிம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா b plus equal a is equivalent to b equal to b plus a. அதாவது நம்ம b plus equal a ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு ரைட் ஆப்பரண்ட லெஃப்ட் ஆப்பரண்டோட ஆட் பண்ணிட்டு இதனுடைய ரிசல்ட்டை லெஃப்ட் ஆப்பரண்ட்ல நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் மைனஸ் ஈக்குவல், சப்ராக்ட் அண்ட். இட் சப்ராக்ட்ஸ் ரைட் ஆப்பரண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஆப்பரண்ட் அண்ட் அசைன் த result to left operand. So b minus equal a is equivalent to b equal to b minus a. அதாவது நம்மளுடைய ரைட் ஆப்பரண்ட லெஃப்ட் ஆப்பரண்டோட சப்ராக்ட் பண்ணிட்டு அதனுடைய ரிசல்ட்டை லெஃப்ட் ஆப்பரண்ட்ல ஸ்டோர் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் asterisk equal, multiply and. It multiplies right operand with the left operand and assign the result to left operand. b asterisk equal a is equivalent to b equal to b asterisk a. அதாவது ரைட் சைடு ஆப்பரண்ட லெஃப்ட் சைடு ஆப்பரண்டோட மல்டிப்ளை பண்ணிட்டு அதனுடைய ரிசல்ட்டை லெஃப்ட் ஆப்பரண்ட்ல ஸ்டோர் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லாஷ் ஈக்குவல், டிவைட் அண்ட். It divides left operand with the
right operand and assign the result to left operand. B slash equal A is equivalent to B equal to B slash AB. B slash equal A is equivalent to B equal to B slash A. அதாவது நம்மளுடைய ரைட் ஆப்பரண்ட லெஃப்ட் ஆப்பரண்டோட நம்ம டிவைட் பண்ணிட்டு அதனுடைய ரிசல்ட்ட லெஃப்ட் ஆப்பரண்ட்ல ஸ்டோர் பண்ணிடுறோம். சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட் ஆப்பரேட்டர் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் ஆப்பரேட்டர் percentage equal, modulus and. It takes modulus using two operands and assign the result to left operand. Example, B percentage equal A is equivalent to B equal to B percentage A. So, modulus அப்படின்றது என்ன? நம்ம ஆல்ரெடி இத previous classல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? arithmetic operators பார்க்கும்போதே நம்ம மாடுலஸ் அப்படின்றது என்னன்றத டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சோ மாடுலஸ் அப்படின்றது நமக்கு என்ன பண்ணும்னா ரெண்டு வேல்யூஸை டிவைட் பண்ணிட்டு அந்த வேல்யூவோட ரிமைண்டர் வேல்யூ நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணும். சரிங்களா? சோ ரைட் ஆப்பரண்ட் லெஃப்ட் ஆப்பரண்டோட டிவைட் ஆயிட்டு அதோட ரிசல்ட் லெஃப்ட் ஆப்பரண்ட்ல ஸ்டோர் ஆகும். அதாவது அதனுடைய ரிமைண்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் double asterisk equal exponent and performs exponential, that means power values, calculation on operators and assign value to the left operand. B double asterisk equal A is equivalent to B equal to B double asterisk A. So right operand left operand ஓட power values உங்களுக்கு perform பண்ணிட்டு அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு B ல print ஆகும். சோ நம்ம B வேல்யூ என்னன்னு அசைன் பண்ணிருக்கோம் ஆல்ரெடின்னு பாத்தீங்கன்னா B வேல்யூ 20 ன்னு அசைன் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? சோ 20 எக்ஸ்போனன்ட் என்ன கொடுத்திருக்கோம்னா 20 to the power 2. சோ 20 into 20. அதோட ரிசல்ட் நமக்கு B ல ஸ்டோர் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் double backslash equal floor division. It performs floor division on operator and assign value to the left operand. So floor division அப்படின்றது என்ன அப்படின்னா இப்ப நார்மலா நம்ம டிவிஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய கோஷன் அப்படின்றதோட அவுட்புட் உங்களுக்கு டெசிமல் பாயிண்டோட டிஸ்ப்ளே பண்ணும். ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்றது என்ன பண்ணும்னா உங்களுடைய கோஷன் வேல்யூவை ரவுண்ட் வேல்யூவா நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணும். சோ B double slash equal A is equivalent to B equal to B double slash A. So நம்ம அசைன்மெண்ட் ஆப்பரேட்டரை ப்ரோக்ராம்ஸ்ல பார்க்கலாங்களா? First operator equal. இந்த equal அப்படின்றத நம்ம ஆல்ரெடி அடிஷன் arithmetic additionலே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதாவது A plus B C equal to A plus B அப்படின்னும் போது அந்த equal அப்படின்றது ஒரு வேல்யூ அசைன் பண்றதுக்கு நம்ம காமனா யூஸ் பண்ணிருப்போம். சோ நெக்ஸ்ட் ஆப்பரேட்டர் செகண்ட் ஆப்பரேட்டர்ல இருந்து நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். செகண்ட் ஆப்பரேட்டர் add and plus equal. Program A equal to 21, B equal to 10, B plus equal to A. Print value equal to B. அதாவது B plus equal A அப்படின்றது என்ன கண்டிஷன் அப்படின்னா A வேல்யூ B வேல்யூ நம்ம ஆட் பண்ணிட்டு அதோட ரிசல்ட்டை நம்ம B ல பிரிண்ட் பண்றோம். புரியுதுங்களா? சோ A plus B அதோட அவுட்புட் என்னன்னா 31 அப்படின்றது இந்த வேல்யூ அப்படின்றது நம்மளோட யூசர் டிஃபைன் தான். இந்த இடத்துல நம்ம என்ன கண்டிஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். சோ வேல்யூ ஈக்குவல் டு 31 அப்படின்னு நமக்கு அவுட்புட்ல காட்டுதுங்களா? இத நம்ம டெஸ்க்டாப்ல VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல
VS கோட ஓபன் பண்ணிக்கோங்க. VS கோட்ல ஃபைல்ல நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ஃபைல்ல பைத்தான் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நம்மளுடைய கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கோடிங்ஸை இதுல டைப் பண்ணிட்டேன். இப்போ ஃபைல்ல போயிட்டு சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஃபைல் நேம் கொடுத்துட்டு .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ரைட் சைட் கார்னர்ல ரன் கோட் அப்படின்னு காட்டுதுங்களா, இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு அவுட்புட் வேல்யூ பாருங்க, வேல்யூ ஈக்குவல் டு 31 அப்படின்னு பிரிண்ட் ஆகுதுங்களா. இப்ப நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்துடலாங்களா. நெக்ஸ்ட் சப்ட்ராக்ட் அண்ட் மைனஸ் ஈக்குவல் a equal to 21, b equal to 10, b minus equal to a, print value equal to b. So b minus a அப்படின்றது 10 minus 21 அப்படின்றதுனால உங்களுக்கான ரிசல்ட் பாத்தீங்கன்னா -11 அப்படின்னு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா. டெஸ்க்டாப்ல போயிடுறேன். டெஸ்க்டாப்ல விஎஸ் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ்க்கான கோடிங்க டைப் பண்ணிக்கோங்க. சோ கோடிங்ஸ் இதுல டைப் பண்ணியாச்சு. அகைன் ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கான ரிசல்ட் பாருங்க, வேல்யூ ஈக்குவல் டு -11 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா. இப்ப நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்துடலாங்களா. நெக்ஸ்ட் மல்டிப்ளை அண்ட் asterisk equal a equal to 21, b equal to 10, b asterisk equal to a, print value equal to b. So a வையும் b யும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதோட ரிசல்ட் நம்ம b ல ஸ்டோர் பண்றோம். வேல்யூ equal to 210. இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா. டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட ஓபன் பண்ணிக்கிறேன். ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ஃபைல்ல உங்களுடைய கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. கோடிங்ஸ் இதுல டைப் பண்ணியாச்சு. அகைன் ஃபைல் போயிட்டு சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் கார்னர் இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ வேல்யூ ஈக்குவல் டு 210 அப்படின்னு நமக்கு ரிசல்ட் டிஸ்ப்ளே பண்ணிடுச்சிங்களா. இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்துடலாங்களா. நெக்ஸ்ட் டிவைட் அண்ட் slash equal a equal to 5, b equal to 10, b slash equal to a, print value equal to b. So number 10 5 ஆல டிவைட் பண்ணிட்டு அதோட கோஷன்ட் வேல்யூவை அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்றோம். சோ இது டிவைட் அப்படின்றதுனால நமக்கு டெசிமல் பாயிண்டோட ரிசல்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணும். சரிங்களா. இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா. இப்ப டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. ஃபைல் பைத்தான் ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ உங்களுடைய கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. அகைன் ஃபைல் கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ வேல்யூ ஈக்குவல் டு 2.0 அப்படின்னு நமக்கு டெசிமலோட ரிசல்ட் டிஸ்ப்ளே பண்ணிருச்சிங்களா. இப்ப நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்துடலாங்களா. நெக்ஸ்ட் மாடுலஸ் அண்ட் பெர்சன்டேஜ் ஈக்குவல் a equal to 21, b equal to 2, b percentage equal to a, print value equal to b. so மாடுலஸ் அப்படின்றது என்னன்னா, நமக்கு 21 2 ஆல டிவைட் பண்ணிட்டு அதனுடைய ரிமைண்டர் வேல்யூ என்னவோ அதை வந்து நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணும். சோ நம்ம டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஃபைனலா கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா வேல்யூ ஈக்குவல் டு 2 அப்படின்றது தான். இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா. டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. பைத்தான் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. சோ உங்களுடைய கோடிங்ஸ் இதுல டைப் பண்ணியாச்சு. ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. and then run கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நம்மளுடைய ரிசல்ட் பாருங்க, வேல்யூ ஈக்குவல் டு 2 அப்படின்னு டிஸ்ப்ளே பண்ணிடுச்சிங்களா.
இப்ப நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்துடலாங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ்போனன்ட் அண்ட் டபுள் ஆஸ்ட்ரிக்ஸ் ஈக்குவல் a equal to 21, b equal to 2, b double asterisk equal to a, print value equal to b. So இது வந்து பவர் வேல்யூஸ் அப்படின்றதுனால இந்த ரிசல்ட் நமக்கு அவுட்புட்ல காட்டும். இப்போ இத VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல உங்களுடைய கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கோடிங்ஸ் இதுல டைப் பண்ணியாச்சு. ஸோ ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய ரிசல்ட் பாருங்க 21. ஸோ இதனுடைய ரிசல்ட் வந்து நமக்கு இங்க டிஸ்பிளே பண்ணிடுச்சிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்துடலாங்களா? நெக்ஸ்ட் ஃப்ளோர் டிவிஷன் டபுள் பேக் ஸ்லாஷ் ஈக்குவல் a equal to 2, b equal to 25, b double slash equal to a, print value equal to b. ஸோ ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்றது டிவிஷன் மெத்தட் தான். பட் என்ன சிம்பிள் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோஷன்ட் வேல்யூல வந்து ரவுண்டா அதனுடைய வேல்யூ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட்ல. சரிங்களா? ஸோ இதனுடைய அவுட்புட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 12 நமக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கு. இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. VS கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல பைத்தான் ஃபைல் பைத்தான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுடைய கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. அகைன் கோடிங்ஸ் டைப் பண்ணியாச்சு. ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வேல்யூ ஈக்குவல் டு 12 அப்படின்னு நமக்கு ரிசல்ட் பிரிண்ட் ஆயிடுச்சிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸை ஃபுல்லா லேர்ன் பண்ணி அதே மாதிரியே ஒரு ஆபரேட்டரையும் ரன் பண்ணியும் ப்ரோக்ராம் வைஸா ரன் பண்ணியும் பார்த்துட்டோம். இன்னைக்கு கிளாஸ்ல அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸை தரவா புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.